ஹலோ மக்களே, இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய வெற்றி வீடு திட்டத்தை பற்றின நான் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வெற்றி வீடு திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ப்ரூஃப் தேவை, இதுக்கு பற்றி யார் எலிஜிபிலிட்டின்றது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த வெற்றி வீடு திட்டம்ன்ற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2026 அந்த ஸ்கீம் மூலயமா பார்த்தீங்கன்னா குடிசையில் வசிக்கிற மக்கள் காங்கிரீட் வீட்டில் வசிக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வெற்றி வீடு திட்டத்துக்காக பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 3500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கூரையில் வசிக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடு அமைச்சு தரணுன்றது தான். இப்போ நான் நகர்ப்புறத்தில் வசிக்கிறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கிடைக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது கிடைக்காது. முழுக்க பார்த்தீங்கன்னா கிராமத்தில் குடிசையில் வசிக்கிற மக்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலயமா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 70,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடு அமைச்சு தரதா பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா நீங்கள் வீடு கட்ட போறீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கான இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கணும். உங்கள் பேரில் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல எதுவுமே காங்கிரீட் வீடு இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க குடிசை வீட்டில் வசிப்பவராக இருக்கணும். இந்த வெற்றி வீடு திட்டம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3,10,000 மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1,90,000 எக்ஸ்ட்ரா ஏற்றி 5 லட்சமான்ற மாதிரி கொடுக்குறதா பிளான் போட்டிருக்காங்க. இந்த வெற்றி வீடு திட்டம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு விவரம், புகைப்படம், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், நிலம் மனை தொடர்பான ஆவணங்கள், அப்புறம் வீட்டு வரி ரசீதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த வெற்றி வீடு திட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது. இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக எதுவும் லான்ச் பண்ணல. அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த வெற்றி வீடு திட்டம் மூலமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வீடு கட்ட போறீங்களோ அந்த இடத்துக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. பேர் இது போல் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஸோ அது போல் இருக்கக்கூடாது. கூட்டுப்பட்டால இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இந்த வெற்றி வீடு திட்டம் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஸ்கீம் மூலமா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.